ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 வந்து நமக்கு ஜூலையில் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரீசனிங் கிளாஸ் தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான டேட்டு, அப்புறம் எப்போ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லலாம். ஓகேவா? அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஜூலையில் வரப்போகுது. ஏப்ரல் லாஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட போகிறாங்க. ஸோ நமக்கு ஜூலை 13 டேட் அப்படின்னு வந்து ஒரு ஜூலை 13 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஜூலையில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வரும். குரூப் 4க்கு இது வந்து ரீசனிங் கிளாஸ் வந்து நம்ம ஓகேவா, மேக்ஸில் வந்து மொத்தம் 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 25 கொஸ்டின்ஸில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஆப்டிடியூட். ஓகேவா? ஆப்டிடியூட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 6th to 10th இருக்க ஸ்கூல் புக்கே நமக்கு வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து போதும். அது வந்து அதில் வந்து என்னது கூட்டுத்தொடர் வரிசை, அப்புறம் தனி வெட்டி, கூட்டு வெட்டி, எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப், அதுதான் அந்த 50 கொஸ்டின்ஸ் வரும். 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரீசனிங் அப்படிங்கிறது வந்து இப்போ பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மேக்ஸுமே நமக்கு சிலபஸில் வந்து பிரித்து தமிழ் இங்கே மேக்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, 50 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட், 10 கொஸ்டின் ரீசனிங் அப்படிங்கிறதுனால. ஸோ ரீசனிங் வந்து இதுக்கு மட்டும் நமக்கு வந்து கிடையாது. அதாவது உண்டுனா 1-2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நம்ம ரீசனிங்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இது குரூப் 4க்கு மட்டும் கிடையாது. குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், அதுமாதிரி குரூப் 2A வந்து முக்கியமான ஓகேவா 40 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு ரீசனிங் இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் ரீசனிங் கிளாஸ் வந்து இப்போவே ஜாயின் பண்ணி நீங்கள் வரப்போகிற குரூப் 2Aக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீசனிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே தான் நடத்த போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 40 கொஸ்டினுமே இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணனாலும் நினச்சாலுமே நீங்கள் இப்போவே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த கிளாஸோட டீட்டெயில் பார்க்கலாம். எப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 22, அதாவது டியூஸ்டே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு 20+ கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது நமக்கு இப்போ ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆகுது. மே எப்படியும் ஒரு மே 15 அதுக்குள்ளே நமக்கு வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 தான், ஒன் டைம் பேமெண்ட் தான். ஓகேவா? ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் கிளாஸ் எதுக்கு ரீசனிங் கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஆப்டிடியூட் மொத்தமாக 25 கொஸ்டின், ரீசனிங் மேக்ஸும் ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுமே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனா. ஆனால் நம்ம ஆப்டிடியூட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வீடியோ வந்து எல்லாமே நமக்கு யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்குன்னு தனியாக வீடியோ போடணும்னா நம்ம யூடியூப்பில் வந்து நம்மளுடைய யூடியூப் நம்ம சேனல் இருக்கலாம். அதுலேயே நமக்கான ஆப்டிடியூட் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரீசனிங் கிளாஸ் மட்டும் தான் இருக்காது. ஸோ அதுக்காக மட்டும் தான் இந்த கிளாஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு 20+ கிளாஸ் வந்து இதில் வந்து இருக்கும். இந்த கிளாஸோட டீட்டெயில் பார்க்கலாம். ஓகேவா? கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதா, ஏப்ரல் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் ஒரு 20 days. ஓகேவா? கிளாஸ் வந்து 20 days இருக்கும். ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆச்சுன்னா டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 5 to 7. இந்த டைம் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கிளாஸ் பார்த்தீங்கன்னா 22 கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து வீடியோ ஒருவேளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த கிளாஸ் வந்து வாங்கிட்டாலும் உங்களுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டனாலுமே லைஃப் டைம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம குரூப் 4 வாங்கிட்டோம், அதுக்கப்புறமா குரூப் 2க்குமே இது தனியாக சேரணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இப்போ வந்து நமக்கு ஏப்ரல் 22 கிளாஸ் வரும். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் தான் வரும். அதுக்கப்புறமாவே இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்போ உங்களுக்கு எதாவது டவுட் வந்தாலும் அந்த கிளாஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ குரூப் 2க்குமே உங்களுக்கு குரூப் 2Aக்கு வந்து ரீசனிங் சம் 40 சம் இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் இப்போ வாங்கிட்டாலும் உங்களுக்கு இதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து 200 இருக்குது. இதுக்கப்புறமா வந்து இதுக்கான ஃபீஸ் கண்டிப்பாக இது குரூப் 4க்காக அப்படிங்கிறதுனால வந்து இப்போ ஃபீஸ் வந்து கம்மியாக வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸோட ஃபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே யாராச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே இந்த கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூடியூப்பில் தான் கிளாஸ் வரும். யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த யூடியூப்பில் வந்து கிளாஸ் லிங்க் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா PYQ இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இதோட மெட்டீரியல் மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா RS அகழ்வார் புக்கு தான் வந்து நம்ம வந்து ரீசனிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான சம்மே கொடுக்க போகிறோம். ஏன்னா ரீசனிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு TNPSC இதுக்கு மட்டும் 1-2 கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்த்துருவோம். அது போக டாபிக் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம RS அகர்வாலேருந்து நம்ம வந்து எடுத்து டாபிக் வைஸ் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். டெய்லி வந்து ஒர்க் ஷீட் கொடுத்துருவோம். ஓகே, ரீசனிங் வந்து RS அகர்வால் புக்லேருந்து தான் டெய்லி ஒர்க் ஷீட் வந்து கொடுப்பேன். டெய்லி வந்து ஒவ்வொரு டாபிக் பார்த்தோம்னா அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் மாதிரி டெய்லி வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? அப்புறம் கிளாஸ் வந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா வந்து கிளாஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு 2 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுட்ருவோம். அதில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கலந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் வந்து வச்சுட்ருவோம். ஓகேவா? அதனால் நீங்கள் சைட் பை சைடில் வந்து நம்ம ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து நம்மளோட யூடியூப் கிளாஸ்லேயே வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்து சைட் பை சைடில் வந்து பார்த்துட்டே வாங்க. ஓகேவா?
அடுத்து இந்த என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, அது வந்து டே 1 என்னென்ன டாபிக் வரும், டே 2 டெய்லி 22ஆம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்தது 23ஆம் அப்படி வரிசையாக லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு நாள் கூட மிஸ் ஆகுது. 20 டேஸில் வந்து நீங்கள் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இதில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் நீங்கள் ஒரு 5 டேஸில் சேர்ந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு டெய்லி இது ஃபார்மேட்டில் கண்டிப்பாக 20 டேஸில் வந்து டெய்லி நான் கொடுக்க வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஒரு 2 டெஸ்ட்டும் நீங்கள் குரூப் 4 அட்டன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, இது ஏன்னா இந்த ரீசனிங் சம் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 1க்கும் உண்டு, குரூப் 2க்கும் உண்டு, குரூப் டிஏக்கும் உண்டு. ஓகேவா, இதுக்கப்புறமாமே நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, கிளாஸஸ் வீடியோ எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு குரூப் 4 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ குரூப் 4 யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ குரூப் 4 கிளாஸஸ் வந்து ஒரு 5 டேஸில் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா, April 22 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா, அப்படியே நீங்கள் லைவ்லேயே கொடுக்கும்போது நான் வந்து டெய்லி கொடுக்க 20 நாளில் வந்து நீங்கள் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, என்னென்ன டாபிக் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா, கடைசியாக பிவை கிளாஸுமே வந்து இருக்கும். ஓகேவா, ஓகே, இதுக்கான ஜாயினிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நீங்கள் 200 வந்து பே பண்ணணும். ஓகேவா, அது வந்து பே பண்ணுறதுக்கு இதுக்கான இமேஜ் வந்து நான் டெலகிராமில் வந்து கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்கேன். ஓகேவா, ஒருவேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் டெலகிராமில் வந்து இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, எனி ஆப் எந்த யூபிஐ ஆப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம்மாக இருக்கட்டும், ஜிபே, ஃபோன்பே எதுலனாலுமே நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். ஓகேவா, பே பண்ணதோடு பார்த்துடாதீங்க. எனக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா எனக்கு பே பண்ணதாக தெரியாது. பே பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி. ஓகேவா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்கு மட்டும் நம்மளுடைய எம்கே அகாடமியோட மொபைல் நம்பர் வேறு இருந்துச்சு, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டெலகிராம்லேயுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு தான் இப்போ என்ன யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நிறைய பேர் வந்து நமக்கு மொபைல் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேருக்குமே நம்ம மேக்ஸ் வந்து அதுலேருந்துமே கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த நம்பருக்கு இப்போ பழைய நம்பருக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம். இப்போ இதான் நியூ நம்பர். அந்த நம்பர் இப்போ வந்து ஆக்டிவாக இல்லை, இந்த நம்பர் தான் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எம்கே அகாடமி இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு குரூப் லிங்க் சென்ட் பண்ணுவேன். அதில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோ எல்லாமே வரும். ஓகேவா, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்டு எது எல்லாமே அதில் தான் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணி 2 டைம் நான் எடுக்கலாம்னு உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன்னா டவர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கால்மே வராது. அதனால் மெசேஜ் பண்ணுங்கள். நான் மெசேஜுக்கு வந்து ஒன்லி மார்னிங்கில் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேவா, ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி வந்து கேளுங்க. இந்த கிளாஸஸ் வந்து ரீசனிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு குரூப் 4க்கு மட்டும் இல்லை, குரூப் 2Aக்கு வந்து முக்கியமாக வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா, அதனால் இப்போவே எல்லாருமே மேக்ஸை வந்து கிளியர் ஆகிக்கோங்க. ஆப்டிடியூட் ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டோம். அதையுமே நீங்கள் வந்து யூடியூப் பார்த்து வந்து கிளாஸஸ் வந்து நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த ரீசனிங் கிளாஸ் மட்டும் நமக்கு வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதோம். ஓகே, அதனால் இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, குரூப் 4க்காக குரூப் 4 நீங்கள் எப்பவுமே கரெக்டாக ஒரு 4 days தான் இருக்கும். ஓகேவா, அந்த 4 daysக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா April 22 நான் கொடுக்குறத கரெக்டாக 20 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைட் பை சைடில் நம்மளுடைய யூடியூப்ல கொடுத்துருக்க ஆப்டிடியூட் கிளாஸுமே நீங்கள் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் அல்லது வாட்ஸ்அப் ரெண்டுக்குமே நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இதுக்கான PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம்லேயுமே இதுக்கான PDF வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து கிளாஸ் கொடுத்துருவோம். ஓகேவா, டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் வரும். எழுத்து தொடர் வரிசை, எண் தொடர் வரிசை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரீசனிங் பொறுத்தளவில் பார்க்க நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ரீசனிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். யாருமே பயப்பட வேண்டாம், நம்ம ஈஸியாக அதை வந்து முடிச்சிடலாம். ஓகே, டெய்லியுமே ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம RS அகர்வால்லேருந்து நம்ம ஒர்க் ஷீட் வந்து கொடுப்போம். ஓகேவா, இதுக்கு ரெக்கார்டு வீடியோ வந்து அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் 1 time பர்ச்சேஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம், அதாவது எப்போனாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அது எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.